ஹரிபோல் தண்டவத் பிரணாம். இந்த நவதா பக்தியிலே ஆறாவது வந்தனம். வந்தனம் சொன்னால் பகவான்கி ஸ்ரீ விக்கிரகம், குருவர்க்கம், வைஷ்ணவர், நமக்கு மூத்தவங்க யார் இருக்கா அவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, தண்டவத் பண்ணுறது சொன்னால் ஒரு வைஷ்ணவனுக்கு ஸ்வபாவமே வேறவங்களுக்கு மதிப்பு கொடுத்து தான் எந்த விதமான மதிப்பு எதிர்பார்க்காம இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருக்கு அக்ரூரர். இதுக்கு ஆச்சாரிய அக்ரூரர் சொல்லிட்டு இருக்கு. அக்ரூரர் ஒரு மாதிரி மதுரா கிருஷ்ணனுக்கு சித்தப்பா போல இருக்கார், வசுதேவனுக்கு சகோதரன். அக்ரூரர் இங்கே மதுராலே கம்சன் என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு தேவகி வசுதேவருக்கு சிறையில் போட்டிருக்கான், ஜெயிலில். தனக்கு அப்பாவுக்கு விரோதம் பண்ணும்போது அப்பா அரசனாக இருக்கார் மதுராகி, அவருக்கே ஜெயிலில் போட்டுடுவான் உக்ரசேனங்க. தான் மதுராகி அரசனாயிடுவான். உலகத்தில் உள்ள எல்லா அசுரருக்கும் இங்கே கூப்பிட்டு வந்துடுவான். இவனுக்கு பயத்தில் விருஷ்ணி, மது, போஜா, யாதவர், நிறைய அரசர் ராஜ்குமாரர் கூட ஓடி போனாங்க. இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு நம்ப முடியாது சொல்லி. பட் அக்ரூர் எங்கேயுமே போகலாம். கம்சன் இவருக்கு ஒரு அமைச்சர் பண்ணிட்டான், இவர் வேலை சரியாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எனக்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு 10.5 வயசு கேசி குதிரை ரூபத்தில் வந்த அசுரன் அவனுக்கு கொன்னாரு. அரிஷ்டாசுரா ஒரு இது போல வந்த காளை போல அவனுக்கு கொன்னாரோ. அன்னைக்கே நாரதர் போய் கம்சன்ಗೆ மதுரால சொல்லிவிட்டார், இந்த கிருஷ்ண பலராமர் தான் இந்த தேவகிக்கு 7-8வது குழந்தைகளும் இவங்களுக்கு கையில் தான் அவனுக்கு சாவு இருக்கு சொல்லி. இப்போ கம்சன் நாரதர் போன அப்புறம் அக்ரூருக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் ஒரு சிவதனுசு யாகம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கிருஷ்ண பலராமருக்கு கூப்பிட்டு வாங்க, நான் அவங்களுக்கு கொல்லிடுவேன்னு சொல்லி. அக்ரூரர் நேரடியாக சொல்லுவார், உனக்கு சாவு வந்திருக்கு, அதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். கம்சன் சொல்லுவான், நான் சொன்ன போல பண்ண போது சொல்லி. அக்ரூரர் அடுத்த நாள் காலமே ரதத்தில் போயிட்டு இருக்காரு. நந்தகாவம் இவருக்கு வீடு, கிருஷ்ண பலராமன் நந்த மகாராஜுக்கு வீடு. பாதியில் யோசனை பண்ணிட்டு இருக்காரு, நான் எவ்வளோ பாக்கியம் இன்னைக்கு எனக்கு பகவான் பலராமர் கிருஷ்ணருக்கு தரிசனம் ஆகும். அப்போ அவங்கள அழகை பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு அந்த இனிப்பான சுபாவம் பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்கான். நந்தகாம் ஊருக்கிட்ட வரும்போது ரதம் நிப்பாட்டிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கான், இங்கே கிருஷ்ண பலராமர் நடந்து போகிறது இடத்துல நான் எப்படி கால் வைக்க முடியும். அப்போ அந்த மண்ணுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான் வந்தனம். அதுக்கப்புறம் இங்கே கால் வைக்க இப்படி சுருண்டுச்சு, இந்த உருண்டு போல என்ன ரோலிங்காக போயிட்டு இருக்கான். யோசனை பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ண பலராமர் எவ்வளோ மதிப்பு கொடுப்பான் இன்னைக்கு. நான் அவருக்கு சித்தப்பா, நான் கம்சன்ಗೆ அமைச்சர், பகவானாய் கூட எவ்வளோ பணிவு இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ இனிப்பாக பேசுவாங்க. அவனு என்னெல்லாம் யோசனை பண்ணிட்டு போனால் எல்லா ஆசை அதே போல நடந்திருக்கு. இதுதான் வந்தனம் சொன்னான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்தனம் சொன்னால் இப்படி நமஸ்காரம் பண்ணி ஒரு தண்டவாத் போட்டிட்டு இருக்கோம், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாது. வந்தனம் சொன்னால் பகவான் கூட சம்பந்தம் பண்ணுறது, பகவான் திருப்பாதத்தில் சரணாவது. நம்ம ஆத்மீக ஆசைகளை வச்சு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணால், குருக்கு நமஸ்காரம், நம்ம எல்லா ஆத்மீக ஆசைகளும் நிறைவேறும். அக்ரூரருக்கு பகவான் வைகுண்ட லோக தர்சனம் கூட கொடுத்தார் பகவான். அவருக்கு என்ன ஆசை இருந்து எல்லாம் நிறைவேற்றிட்டார். நம்ம கூட கபடம் இல்லாமல், அபராதம் இல்லாமல் வந்தனம் பண்ணால், அது பகவான்கே இருக்கலாம், குருவுக்கே இருக்கலாம், உண்மையான வைஷ்ணவனுக்கே இருக்கலாம், நம்ம ஆத்மீக ஆசைகளும் நிறைவேறும். ஹரிபோல் தண்டவத் பிரணாம்.